ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம தேனி சேனல். ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், 12 இயர்ஸ் ஒன்ஸ் பூக்கிற நம்மளோட நீலக்குறிஞ்சி ஃப்ளவர் பார்க்க போகிறோம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க எல்லோரும் ஒன்றா போய் ட்ராவல் பண்ணுவோம். இப்போ வேறு மாதிரி வியூ தரமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பம் சிட்டியே இங்கே தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, தேனியோ இல்லை மதுரை எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் டேரெக்டாக தேனி வந்துட்டு தேனியிலேருந்து கம்பம் வந்துடுங்க. கம்பம் வந்துட்டு கம்பமெட்டு ரோட்டில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் பக்கம், இல்லை குமிழி வழியும் போகலாம். பட்டு கம்பம் வந்துட்டுன்னா கம்பத்துலேருந்து நம்ம கட்டப்பனை போகணும். ஸோ கட்டப்பனை போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் இருக்குது. நான் போக அப்படியே வீடியோவில் காட்டுறேன். ஆமாண்டா, 1:30 ஆச்சோ. எஸ், ஆமாம் காய்ஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லேட்டாக தான் கிளம்பணும் இன்றைக்கி. சரி, ஈவினிங் அந்த சன்செட் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, 1:30 ஆயிடுச்சு. இவன் யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம் தான், பேர் நவுலன். ஆமாம், சாயா. இதுதான் நம்மளோட டோரா. நம்ம இவன் கூட தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறோம். நம்மளோட எல்லா ட்ரிப்பும் நம்ம டோரா தான் வருவான். இப்படி இருக்கு பாருங்க, அப்படியே கண் ஐ மாதிரி இருக்குது. இந்த ஃபேவரட் அப்படியே ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ தான். அப்படியே நம்ம ஜாலியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வேறு மாதிரி இருக்குது வியூ, பயங்கரமாக இருக்கா. அப்படியே ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட், வேறு மாதிரி இருக்குது. வந்து ஃபைனலி நம்ம கம்மவட்டு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்துக்குள்ளே போனோம். ஸோ கேரளாக்குள்ளே போனால் எல்லாருமே டபுள் ஹெல்மெட் போட்டுக்கோங்க, லைசன்ஸ் ப்ராப்பராக வச்சுக்கோங்க, வண்டிக்கு புக்கு எல்லாம் இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டு ப்ராப்பராக வச்சுட்டு போங்க. ஏன்னா விஸ்கன் ஃபைன் போட்டால் இதாயிரும். அதனால் எல்லாருமே கரெக்டாக போங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுருளி போடு, இங்கேருந்து சுருளி 23 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஒன் டே ட்ரிப் வந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே நீலக்குறிஞ்சி போகலாம், சுருளி போகலாம், எல்லப்பட்டி இருக்குது, நிறையா ரிவர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பேஜஸ்லாம் நீங்கள் பாருங்கள், நிறையா டூரிஸ்ட் பிளேஸ் போட்டிருக்கோம். கேமரா தான் நல்லது, எங்கிட்ட எல்லாமே இருக்குது ப்ராப்பராக. பட் இருந்தாலும் இங்கிட்ட வந்து போனால் ராமக்கல்மேடு, ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்ட்ரைட் போங்கிட்டு ராமக்கல்மேடு இங்கிட்டு இது ஒன்று பேர் இது இப்போ அட்மைனு. ஸோ எங்கள் டீம் இன்னொரு 6 பேர். என்ன கிடைக்கும் இல்லை சார், ட்ராவல் அப்படியே எடுத்து அப்டேட் பண்ணுவோம். ஃபாலோவர்ஸுக்கு உள்ள என்ன கிடைக்கும் அது ஒன்றும் இல்லை சார், நம்ம அப்டேட் பண்ணுறோம். யூடியூப்ல இருந்து தான் யூடியூப் அது இனிமேல் தான் மானிட்டேஷன் ஆகும். சரி ஓகே, சரி ஓகே, தேங்க்யூ. ஏன் சார் பேர் நம்ம தேங்க்யூ சார். என் நேம் சதீஷ் நகுலன். ஓகே, தேங்க்யூ. போகலாம்ல, இதெல்லாம் ஒன்றும் சொல்ல.
டிக்கெட் வாங்கிட்டு 2 டிக்கெட் வாங்கிட்டு வாப்பா, நான் இங்கே இருக்கேன். இல்லாட்டி கேமராக்கு பில்லை போட்டுருவாங்க. இது வந்து டிக்கெட்டோட ப்ரைஸஸ். வரவங்க டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகணும். கல்வாரி மவுண்ட் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. வாவ் வாவ், நல்ல மிஸ்ட் ஆயிடுச்சாடா. வணக்கம்டா, குரங்கு மாதிரி செஞ்சுருக்காங்கடா. வணக்கம், தேனியிலேருந்து. வாவ், வேற மாதிரி இருக்கு. பயங்கரமாக இருக்குடா. ஆனால் நீல குறிஞ்சி எங்கிட்டு இருக்குன்னு இல்லையாடா. ஓ மை காட், வேற மாதிரி வேற மாதிரி. இல்லைடா, வேற எங்கிட்டா ஒரு பக்கம் இருக்கும்டா. எங்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. நல்லா இருக்குடா எனக்கு வியூ பாயிண்ட். எங்கிட்டா போகிற? என்னது புரியல, என்னமோ சொன்ன? எனக்கு நல்லா இருக்கு. எனக்கு நம்மளை விட்டு அப்படியே இறங்கியே போயிடுவோம் கீழே. தேனிக்காரங்களை பற்றி தெரியாமல் இருக்காங்க. ஒரு கேட்டு கூட போட்டு வைக்காமல் இருக்காங்க. ஓ மை காட், சேர் போட்டிருக்காங்களா? ஆமாண்டா. அப்போ இன்னும் கீழே போகலாம் போலாடா. ஓ மை காட், பார்த்து பத்திரமா வரணும்டா. இறங்கிட்டோம். மேலே ஏறுறது தானே இருக்கு. சோனமுத்தா, நல்ல மிஸ்டா. இப்போ தான்டா லைட்டாக விலகுது. வியூ நல்லா தெரியுது, நல்லா இருக்கு. அண்ணா இங்கே நீல குறிஞ்சி எங்கண்ணா இருக்கு? கீழேயா? ஓகே ஓகே ஓகே. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே. கம்போ நாங்கள் இதுக்கும் கீழே போனாங்க. ஓகே 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 ஓகே. ஏன்னா நம்ம பைக்கில் வந்தோம். நீங்கள் எந்த ஊருண்ணே? நெடுங்கண்டமா. ஓகே ஓகே சார். எங்கிட்டா போகிறது நடந்து? எங்கிட்டா? இங்கே அங்கிட்ட ஏதோ முட்டு சேர்ந்த மாதிரி இருக்கா ப்ரோ. அந்த பூ வந்தா இருக்கு. இந்த இங்கிட்டு வரோம், இங்கிட்டு வரோம்டா. அந்த இங்கிட்டு இருக்கடா எங்களுக்கு குறிஞ்சி. இந்த இருக்குடா, கால் பக்கத்தில் வச்சே தேடுறோம்டா. இங்கே போகிற அந்த இருக்குடா. காய்ஸ், இதை பிடுங்கக்கூடாது, இருந்தாலும் பிடுங்குறேன் உங்களுக்கு வியூ காட்டுறதுக்காக. வேற மாதிரி இருக்கா எனக்கு. இதான் காய்ஸ் நீல குறிஞ்சி. இந்த பூ தான் 12 years ஒன்ஸ் பூக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னன்னு தெரில. நான் போன வருஷம் கள்ளிப்பாறைன்ற வியூ பாயிண்ட்டுக்கு போனேன். அங்கே இருந்துச்சு. எல்லாமே நீல குறிஞ்சி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு இருக்கு. வாடா. ஏப்பா நல்லா இருக்கு. நடந்து போகிற பாதையே சூப்பராக இருக்கலாமே. இது ஆஃப் ரோடில் ஒரு டீ கூட சாப்பிட்டாமல் வந்துட்டோம். வேற மாதிரி இருக்கா. ஆனால் மேலே இருந்து பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சுல. இங்கே ஒரு வியூ தெரியுதுடா. நான் இங்கே போகிறேன். விழுந்தோன்னு வச்சுக்க, அவ்வளோதான். ஆமாண்டா, அங்கே தெரியுதுடா. அது கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது அங்கங்கே. பட்டு பாதை தான்டா கொஞ்சம் ரிஸ்காக இருக்கு. வாடா. வேற மாதிரி இருக்கு. இந்த மேலே ஏறி வராங்களா?
கைஸ் நீலக்குறிஞ்சி பார்க்கணுன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வரணும். ரிஸ்க் எடுக்கிறதா ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேறு மாதிரி இருக்குடா வியூ பாயிண்ட்டு. இதுக்கு பேர் தான் கல்வாரி மவுண்ட்டா. சூப்பராக இருக்கடா இது. வேறு மாதிரி இருக்கடா. அதான் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் ரஸ்க்கு சாப்பிடலாம். மழை விழுகாமல் இருந்தால் சரிடா. கோ 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 மாதிரி எங்கிட்டா போயிட்டுருக்கா? அதைத்தான்டா ஃபுல்லாக வீடா. அங்கேயும் நீலக்குறிஞ்சி இருக்குடா. சுற்றி இருக்குடா. ஆனால் தேடணும். சரி வா நம்ம போய் டீ சாப்பிடுவோம். அதைத்தான் வேமா Oh my god. வேறு மாதிரிடா. நல்லா மிஸ்ட் ஆகிடுச்சு கைஸ். கிளைமேட் பயங்கரமாக இருக்குது கைஸ். வேறு மாதிரி இருக்குது. ஒன் டே ட்ரிப் யாராவது பிளான் பண்ணிங்கன்னா கிளம்பி வந்துட்டே இருங்க யோசிக்காமல். செம்மையாக இருக்குது. இப்போ தான் அந்த கிளைமேட்டாக இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு 2-3 நிமிஷத்தில் டக்குன்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா இருக்குது. பயங்கரமாக இருக்குது. டக்குன்னு பாருங்க அப்படியே டக்குன்னு மிஸ்ட்டு பறக்குது. அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கேயும் போயிட்டே இருக்குது. வேறு மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கிளைமேட் ஆகுது. பயங்கரமாக இருக்குது. ஒன் டே ட்ரிப் யாராவது பிளான் பண்ணிங்கன்னா யோசிக்காமல் கிளம்பி வந்துடுங்க. வேறு மாதிரி இருக்குது. பாருங்க இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயே மறுபடியும் சேஞ்ச் ஆகிடுச்சு. கிளைமேட் சரியான கிளைமேட். அது போகலான்டா. போய் டீயை சாப்பிட்டு டீ சாப்பிடாம ஒரு எனர்ஜி இல்லை. ஓ மை காட். பரவாயில்ல. மணி எத்தனை? அங்கே 1:30 வந்தோம். மணி 3:45. இங்கே வந்து என்னது ഞങ്ങൾ കണ്ടില്ല. ഞങ്ങൾ നോക്കിയാന്ന് ചേച്ചി ആ ചേച്ചി ഒന്ന് കേറ്റിക്കോന്ന് പറഞ്ഞു. ആ ചേച്ചി வேறு மறைச்சிச்சுடா. இப்போ லைட்டாக தெரிஞ்சு அப்போயும் மறைச்சிச்சு. நல்ல கிளைமேட். டக்குன்னு சேஞ்ச் ஆகுது. வேறு மாதிரி இருக்குது. இந்த செடி தான்டா. செடியில் அவ்வளோ க்யூட்டாக எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க பாரு. இதே நம்ம ஊரில் இருந்தால் மாடு மேய்ஞ்சு மெயின்டைனே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ஆப்பிளா? இது ஆப்பிள். இது பேரிக்காய். தம்பி வணக்கம் மாப்பிள்ள. இது என்னடா? சன்ஃப்ளவர். அது சூரியகாந்தியா? சூரியகாந்தி என்னன்னு தெரியலையே. அது மாதிரி தான் இருக்குது. இது என்னன்னு தெரில. கிறிஸ்மஸ் செடியா? இது என்னன்னு தெரில. ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு ஷேப்பில் வச்சுருக்காங்களா.
ஒரு அதாவது கிளி. இது என்னடா இது, ஸ்னேக்கா? ஆமாண்டா, அப்படியே அந்த மரத்தை சுற்றி ஏறுற மாதிரி செஞ்சுருக்காங்க ஒரு. அது மேலே ஒரு ஏதோ கூடு வரும், முட்டை வச்சுருக்கலாம். பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா எத்தனை வண்டி நின்றுருக்கு. எல்லாமே கேஎல் 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 கேஎல். நம்ம மட்டும்தான் TN60. இட்ஸ் தேனிக்காரன். ஓகே காய்ஸ், எவ்வளோதான் நீலக்குறிஞ்சி. ஸோ ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா எல்லாருமே வாங்க, வந்து ஒரு நாள் என்ஜாய் பண்ணுங்கள். ஆமாம், நல்லாயிருக்கு. எவ்வளோடா நாங்கள் சார்ஜ் பண்ணாங்க? 60. ஒரு ஆளுக்கா? ஒரு ஆளுக்கு 30. ஒரு ஆளுக்கு 30யா? ஓகே ஓகே. ஒரு ஆளுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ வரவங்க ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட வாங்க. இங்கே வரவங்க யாரும் அந்த நீலக்குறிஞ்சியை பிடிங்கி ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படி இப்படின்னு பண்ணாதீங்க. பார்த்தா ஃபைன் போட்டுருவாங்க, கேஸ் போடுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ எப்படின்னு தெரில. நீங்கள் எதுக்கும் பிடிங்காமல் கேர்ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக போங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய். இது மாதிரி அப்டேட்ஸ் சொன்னால் நம்ம தேனி பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக வரும்.